آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البغزوة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب الصلاة في القميص والسراويل والتبان والقبا. இந்த ஹதீஸை பொருள் சொல்லும். به قال حدثنا سليمان بن حرب به قال حدثنا سليمان بن حرب قال حدثنا حماد بن زيد عن أيوب عن محمد عن أبي هريرة رضي الله عنه قال قام رجل إلى النبي صلى الله عليه وسلم. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வந்து நின்றார். فسأله عن الصلاة في الثوب الواحد. ஒரே ஆடையிலே தொழுவதை பற்றி நபி அவரிடத்திலே கேட்டார். فقال அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ குல்லுக்கும் யஜிது ஸௌபைனி, உங்களில் ஒவ்வொருவரும் இரண்டு ஆடைகளை பெற்றிருக்கிறார்களா? ثم سأل رجل عمر رضي الله عنه. பின்பு இன்னொரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். فقال அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதா வஸஅ அல்லாஹு, அல்லாஹ் உனக்கு விசாலமாக்கி இருந்தால், விசாலத்தை கொடுத்திருந்தால் நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். ஜமஅ ரஜுலுன் அலைஹி சியாபஹு, ஒரு மனிதர் அவருடைய ஆடை எல்லா ஆடையையும் அவரின் மீது ஒன்று சேர்த்து கொண்டார். எத்தனை ஆடை இருக்குதோ, மேலாடை, தொப்பி, பனியன், அதுக்கு இது எல்லாத்தையும் ஜமஅ ரஜுலுன் அலைஹி தியாபஹு, எல்லா ஆடைகளையும் அணிந்து தொழுதார். எல்லா ஆடைகளையும் ஒரு மனிதர் இஸாரின் கீழாடையினையும் ரிதாயின் துண்டு அணிந்தும் தொழுதார். மேலாடை அணிந்து தொழுதார். ஃபீ இஸாரின் வ கமீஸின், அது மேலாடை கமீஸ் சட்டை அணிந்து, கீழாடையையும் கமீஸையும் அணிந்து தொழுதார். கீழாடையும் கமீஸையும் மேல் சட்டையும் அணிந்து தொழுதார். وفي إزار وقباء وقباء, கீழாடையும் இன்னும் கோட்டும் அணிந்து தொழுதார். وفي سراويل وقميص, في سراويل ورداء, وفي سراويل ورداء, இன்னும் பைஜாமாவையும் துண்டும் அணிந்து தொழுதார். மேலாடைன்னு சொல்லு, மேலாடையும் அணிந்து தொழுதார். وفي سراويل وقميص, வாவெல்லாம் இல்லைங்க இருக்கு. ஃபீ சராவீல வ கமீஸின், ஃபீ சராவீல வ கமீஸின், இன்னும் பைஜாமாவும் சட்டையும் அணிந்து தொழுதார். ஃபீ சராவீல வ கபாஇன், இன்னும் பைஜாமாவும் கோட்டும் அணிந்து தொழுதார். ஃபீ துபானின் வ கபாஇன், துபானின் அரைக்கால் சட்டையும் கோட்டும் அணிந்து தொழுதார். ஃபீ துபானின் கமீஸின், அரைக்கால் சட்டையும்
கமீசும் அணிந்துள்ளார். கால வஅஹ்சிபஹு, இது அவருக்கு போதும், ஆசிபுஹு இதை போதுமாக்கி, ஆசிபுஹு அதை அவர் அபூ ஹுரைரா சொல்ற நான் நினைக்கிறேன். அஹ்சிபுஹு, அதை நான் எண்ணுகிறேன். ஆசிபுஹு கால உமர் சொன்னதாக நான் நினைக்கிறேன். ஆசிபுஹு கால ஹூ உமரை பார்த்து, ஆசிபுடைய ஃபாயில் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா சொல்கிறாரு நான் நினைக்கிறேன் உமர் சொன்னதாக ஃபி துப்பானின் வரிதாயின் என்றும் கூட கரைகால் சட்டையும் மேலாடையும் உடுத்தியும் சொல்லி உட்காரு. எந்த ஹதீஸ்? பாபு மா யுதுகரு ஃபில் ஃபஹிதி, தொடை 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 விஷயத்திலே சொல்லப்படுகின்றவை. தொடை அவரத்து இல்லையா? நம்ம மேலே சொல்லிட்டோம். இமாமுல்லா அபு ஹனீஃபா தொப்புலிருந்து முழங்கால் மறைய அவரத்துன்ட்டாங்க. இமாம் ஷாஃபி அப்படித்தான் சொல்கிறாங்க. நான் தொப்புலையும் முழங்காலையும் விட்டுட்டு, முழங்கால் உரத்தில் அதுக்கு மேலே, தொப்புள் உரத்தில் அதுக்கு கீழேங்கிறான். புரியுதா? இப்போ இந்த தொடை நம்மள்ட்டெல்லாம் அவுரத்துன்னு தெரிஞ்சு போச்சா? தொடை அவுரத்து தானே. தொடைய ஜட்டி போட்டு தொழுவலாமாங்கிறாங்க. குளிக்கலாமா? குளிக்கக்கூடாது. தொடை தெரியுமே. மா யுதுகரு ஃபில் ஃபஹிதி. அப்போ இமாம் புகாரி கூட ஒரு டீக்கா ஃபஹது அவுரத்துன்னு அடிச்சும் சொல்லலை, அவுரத்து இல்லைன்னு அடிச்சும் சொல்லலை. மா யுதுகரு என்னன்னாலும் சொல்லப்படுது. கால அபு அப்துல்லா, இமாம் புகாரி சொல்றார், யுருவா அனிபினி அப்பாஸின் வ ஜர்ஹதின் முஹம்மது இப்னு ஜஹஷின், இவர்களை தொட்டும் ரிவாயை செய்யப்படுகிறது நபியிடமிருந்து, அல் ஃபஹிது அவுரத்துன், தொடை அவுரத். வகால அனசுன், அனஸ் சொல்கிறாங்க, ஹசரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஃபஹிதிஹி, நபி அவர்கள் தன்னுடைய தொடையை திறந்தார்கள். மாற்று கருத்து இது. அந்த 3 சஹாபியும் அவுரத்துன்னு சொல்லிட்டாங்க. அவுரத்துண்டா திறக்கக்கூடாது தானே. ஆனால் அனஸ் சொல்கிறாங்க, நபி அவர்கள் தன்னுடைய தொடையை திறந்தார்கள். ஹசர, தொடையை விட்டும் ஆற்றினார்கள். லஃப்ஸ் அர்த்தம். இப்போ கால அபு அப்துல்லா, இமாம் புகாரி சொல்றார், எதிரான 2 கருத்தை சொல்லிட்டு, ஹதீஸு அனஸின் அஸ்னது, அனஸுடைய ஹதீஸ் சனது பலமானது, ஆதாரபூர்வமானது. ஹதீஸு ஜர்ஹத், ஜர்ஹதுடைய ஹதீஸ் அஹவத்து, பேணுதலானது. ஹத்தா நஹ்ருஜ மின் இஹ்திலாஃபிஹிம், அவர்களுடைய வேறுபட்ட கருத்திலிருந்து நம்ம வெளியே வரணுன்னா இப்படி தான் சொல்லிக்கணும். அதையும் தப்புன்னு சொல்லக்கூடாது, இதையும் தப்புன்னு சொல்லக்கூடாது. அது அஸ்னதி அஹ்வத். இமாம் புகாரி அவருடைய மذஹப் இது. ஃபகால அபு மூசா கத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்பத்தை ஹீன தஹல உஸ்மான், நபி அவர்கள் தங்களுடைய ருக்குபத்தை முழங்காலை மறைத்தார்கள் உஸ்மான் உள்ளால வரும்போது. ஹீன தஹல உஸ்மான், உஸ்மான் உள்ளால வரும்போது அப்போ நபி மறைச்சிருக்கிறாங்க, உஸ்மான் வராருன்னு. வகால ஸைத் இப்னு சாபித்,
இவர்கள் சொல்கிறார்கள் அன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை அல்லாஹ் தாலா நபி இடத்துக்கு வஹி அறிவித்தான். அன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி வ ஃபஹிதுஹு அலா ஃபஹிதி. நபியுடைய தொடை என் தொடையின் மேல் இருக்க, நபியின் தொடை என் தொடையில் இருக்குது. இப்போ வஹி வருது. ஃபஸகுலத் அலைய, எனக்கு ரொம்ப கனமாயிடுச்சு, தாங்க முடியல. நபிக்கு வஹி வரும்போது உடம்பு ஃபுல்லாக கனமாக ஆகிடும். எந்த அளவுக்குண்டா ஹத்தா ஹிஃப்து, நான் பயந்து விட்டேன். அன் தருல்ல ஃபஹிதி, என்னுடைய தொடை நொறுங்கி விடுமோ, நசுங்கி விடுமோ, எலும்பு முறிஞ்சிடுமோ அப்படின்னு பயந்து போயிட்டேன். சனுல்கி அலைக தகீலா, குரானுடைய அந்த வெயிட் மிக பயங்கரமான வெயிட். ஹைரி, ரெண்டு பக்கத்துலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க. ஒருத்தர் அவரத்துங்கிறாரு, ஒருத்தர் இப்படி சொல்கிறாருங்கிற கருத்தை தலைப்பாக போட்டுவிட்டு அடித்து சொல்லலை. இப்போ இமாம் புகாரி இந்த பக்கமாக இருக்கிறார், அந்த பக்கமாக இருக்கிறார். கூடுமா திறக்கிறது? கூடுமே. நல்லதா? நல்லதில்லை. இதுதான். கூடுமா? கூடும். நல்லதா? நம்முடைய இமாம்கள்லாம் சொல்கிறாங்க திறக்காது, தொடையெல்லாம் யார்ட்டையும் காமிக்காது, அடித்து சொல்லிட்டாங்க. இப்போ இமாம் புகாரி தன்னுடைய தலைப்புக்கு தகுந்த மாதிரி செய்திகளை கொண்டு வரார். பிஹி கால ஹதஸனா யாக்கூப் இப்னு இப்ராஹிம் கால ஹதஸனா இஸ்மாயில் இப்னு உலையா கால அக்பரனா அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் அன் அனஸ் இப்னு மாலிக் அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா ஹைபர், ஹைபர் யுத்தத்துக்கு தயாரானாங்க. ஹைபர் யுத்தத்துக்கு கஸா ஹைபர் என்றால் ஹைபர் யுத்தத்துக்கு தயாரானாங்க. ஃபஸல்லைனா இந்தஹா, அந்த ஹைபருக்கு அருகிலே சலாத்தல் கதாத், சுபுஹ் தொழுகையே, பி கலசின், இருட்டு இருக்கும்போதே தொழுதும். பயணம் புறப்படுறது தான் நம்ம தொழுதுட்டு போகிற மாதிரி இல்லையா, அந்த மாதிரி வாங்க சொன்ன உடனே தொழுதா இருட்டு தானே இருக்கும். சல்லைனா இந்தஹா, அந்த ஹைபருக்கு அருகிலே சலாத்தல் கதாத்தி, சுபுஹ் தொழுகையை தொழுதோம். பி கலசின், இருட்டு இருக்கும்போதே. ஃபஜ்ர் இருட்டில் தொழுகிறது நல்லதா, வெளிச்சத்தில் தொழுகிறது நல்லதாங்கிற இஃப்திலாஃபே இருக்குது. அணுகி மதபகாரங்கள்லாம் வெளிச்சத்தில் தொழுவணும்பாங்க. ஷாஹி மதபகாரங்கள்லாம் இருட்டில் தொழுவோம். எல்லா தொழுகைக்கும் 15வது நிமிஷத்தில் 20வது நிமிஷத்தில் காம சொல்கிற மாதிரி ஃபஜ்ருக்கும் 20 நிமிஷத்தில் காம சொல்லிடுவாங்க. நம்ம வெளிச்சந்தான் சிறப்பிற்குரியது. ஜமாத்து பெருசாக வரும், எல்லாரும் ஜமாத்தில் கலந்து கொள்ளலாம். 10 பேர் கொண்ட ஜமாத்தை விட 20 பேர் கொண்ட ஜமாத்து, 20 பேர் கொண்ட ஜமாத்தை விட 30 பேர் கொண்ட ஜமாத்து சிறப்பு கூடுதல்ல. எனவே வெளிச்சத்திலாம் தொழுவணும். ஷாஹி மதபுக்காரங்க அங்கே காம சொல்லும் போது 5 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றவாரு. அப்புறம் 2 பேராக வந்தால் தொழுதுட்டு போவாங்க. ரக்கிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுது முடிச்சுட்டு நபி வாகனத்தில் ஏறிட்டாங்க. ரக்கிப அபூ தல்ஹா, அபூ தல்ஹாவும் வாகனத்தில் ஏறிட்டாங்க. ஆனால் ரதீஃபு அபூ தல்ஹா, அன சொல்கிறாங்க, நான் அபூ தல்ஹாவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன், பேக் சைடில். அஜ்ரா நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸுகாக்கி ஹைபர், நபி அவர்கள் அந்த ஹைபருடைய கணவாயிலே தன்னுடைய குதிரையை ஓட்டி சென்றார்கள்.
கணவாய் என்ற 2 மலைக்கு பக்கத்தில் இடையில் இருக்கக்கூடிய வழி. அல்லது அஜ்ரா நபியுல்லா நபி சென்றார்கள் ஃபி ஜுகாக்கி ஹைபர், ஹைபருடைய கணவாயின் உள்ளே. அசல் அர்த்தம் ஓட்டி சென்றார்கள் தான். என்னத்த அவங்க எந்த குதிரையில் போகிறாங்களோ போயிட்டு இருக்கும்போது இன்னும் ருக்குபத்தி லத்தமஸ்ஸு ஃபஹித நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய முட்டுக்கால் நபியுடைய தொடையில் பட்டுடுச்சு. என்ன நெருக்கமான இறுக்கமான இடம். இன்னும் ருக்குபத்தி லத்தமஸ்ஸு ஃபஹித நபி இல்லா, நபியுடைய குதிரை போகுது, எங்கள் குதிரையும் போகுது, போயிட்டு இருக்கும்போது என்னுடைய முட்டு நபியுடைய தொடையில் பட்டுடுச்சு அல்லது தடவிடுச்சு. சும்மா ஹசரல் இசார அன்ஃபஹிதி, அடுத்து அவங்களுடைய தொடையை விட்டும் இசாரை நீக்கினார்கள். இங்கே தான் பிரச்சனை. ஹசரல் இசார அன்ஃபஹிதி, போயிட்டே இருக்குது, முழங்கால் பட்டுச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே தொடையை விட்டும் இசாரை நீக்கினார்கள். என்னத்துக்கு நீக்கினாங்க? இமாம் புகாரி சொல்வார், அவரத்தான் இருந்தால் நீக்கியிருக்க மாட்டாங்க, அவரத்து இல்லைங்கிறார். ஆனால் இந்த ரிவாயத்தில் தான் ஹசரன் இருக்குது. தூங்காத, ஏய் தூங்குற, இந்த ரிவாயத்தில் ஹசன் இருக்கு. முஸ்லீமில் ஒரு ரிவாயத்தில் இருக்கு, இன் ஹசரல் இசார், இசார் நீங்கிடுச்சு, அகண்டுடுச்சு. போயிட்டே இருக்கும்போது காற்றுல பறக்கமா இல்லையா? இதான் நபியுடைய அந்தஸ்துக்கு இதான் கரெக்ட். அப்படியே இசாரு தொட அவுரத்து இல்லைன்றாலும் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி அவுத்து விட்டா காமிப்பாங்க ரசூல்லா. அது புத்திக்கு வருதா இது? ஆகவே இங்கே கருத்தர்த்தம் சொல்கிறார் இந்த ஹதீஸ்காரு, ஹசரன் போட்டிருக்காரு. முஸ்லீமில் இருக்குது, சொல்லு, இன் ஹசரல் இசார். விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, ஹதீஸ் விரிவுரையாளர், இந்த ஹசரவுக்கு லாசிமான அர்த்தமும் உண்டா, முத்தாத்தியான அர்த்தமும் உண்டா, லோகத்தில் போய் பார்த்துக்கோங்கிறார் அவர். நீக்கினார்கள், நீங்கியது. நீக்கினார்கள் என்பதும் முன்ஜில் இருக்கும், நீங்கினார்கள் என்பதும் இருக்கும். எனவே நம்ம இந்த இடத்துல ஹசரவுக்கு முத்தாத்தியான அர்த்தம் கொடுக்காம இசார் அகன்றது, ஹசரல் இசாரு, இசார் அகன்றது அன்ஃபஹிதிஹி ஹத்தா அன்னி அந்தூர் இலா பயாலி ஃபஹிதி நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இசார் அகன்றது அல்லது இமாம் புகாரி சொல்லின்னு பேர் ஹாரம் நீக்கினாங்க. சொல்கிறாரு, நான் நபியுடைய தொடையினுடைய அந்த வெண்மையை அப்படியே பார்த்தேன், அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சு. ஹத்தா அன்னி அந்தூர் இலா பயாலி ஃபஹிதி நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரிக்கு உண்டான ஆதாரம் முடிஞ்சு போச்சு. தொடையை பார்க்கலாம், தொடையை காட்டலாம், தொடையை மற்றவங்க பார்க்கலாம், இது எல்லாத்தையும் இதில் பிடிச்சிக்கிட்டார். நம்ம பதில் சொல்லிட்டோம், இதெல்லாம் தவறான கருத்து. வலமா தஹலல் கரியா, ஊருக்குள்ளால வந்தபோது அல்லாஹு அக்பர் ஹரிபத் ஹைபர் அப்படி சொல்கிறாங்க. இன்னா இதா நசல்னா பிசாஹத்தி கௌமின் ஃபசா சபாஹுல் முனுதரீன். 3 தடவை சொன்னாங்களாம், அல்லாஹு அக்பர் ஹரிபத் ஹைபர் இன்னா இதா நசல்னா பிசாஹத்தி கௌமின் ஃபசா சபாஹுல் முனுதரின்னு சொல்லி முன்னறிவிப்பாக சொல்லிட்டாங்க. ஹைபர் யுத்தத்துக்கு போகிறோம், நமக்கு தான் வெற்றி. ஹைபர் வீழ்ந்தது. ஹரிபத்துக்கு பொருள் என்ன? ஹைபர் வீழ்ந்தது. நாம் ஒரு கூட்டத்தாரின் திறந்த வழிக்கு போய் இறங்கிவிட்டால் சபாஹு முந்தரின்,
எச்சரிக்கப்பட்ட அவருடைய காலை பொழுது கெட்டதாக ஆகிவிடும். நாம் உள்ளால் போனாவே க்ளோஸ். இன்னா இதா நசல்னா விசாகத்தி கௌமின், ஒரு கௌமுடைய திறந்த வழியிலே நாம் இறங்கினோம் என்றால் சா சபாஹுல் முன்தரீன், நபிமார்கள்லாம் முன்திரீன், மக்கள்லாம் முன்தரீன். காலஹா தலாஹா கால வஹரஜ அல் கௌமு இலா ஆமாலிஹிம். இந்த செய்தியெல்லாம் சொல்றது யாரு? யார் சொல்றா? அனஸ் பின் மாலிக் தானே சொல்றாங்க. மக்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் அவங்க வேலைக்காக வெளியே வராங்க. நபி ஃபஜ்ரில் போயிட்டாங்க. ஃபகாலு முஹம்மதுன், வெளியே வந்தவங்க நபியை பார்த்துட்டு முகமது வந்துட்டார்ப்பா, முகமது வந்துட்டார் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டானோ. அப்துல் அசீஸ் சொல்றார், பாலு அஸ்ஹாபினா வல் ஹமீஸ் காலு முஹம்மதுன் வல் ஹமீஸ் யானி அல் ஜெய்ஷ், முகம்மதும் முகம்மதுடைய பட்டாளமும் வந்து விட்டது. ஒரு ரிவாயத்தில் முகமது வந்து விட்டார், இந்த ரிவாயத்தில் முகம்மதுடைய போர் படையும் வந்து விட்டது. ஆலை அசபனாக அன்வத்தன், அந்த ஊரை, அந்த ஹைபரை பலவந்தமாக நாம் பிடித்தோம், சண்டை போட்டு, சமாதானமாக அல்ல. அன்வத்தன் கடைசி வெற்றி, எல்லாம் சரணடைஞ்சிட்டாங்க. ஜுமி அஸ் சப்யு, கைதிகள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டார்கள். ஃபஜா திஹ்யா, ரொம்ப அழகாக இருப்பார், ஜிப்ரீல் கூட இவர் தோற்றத்தெல்லாம் வருவாங்க. அந்த திஹ்யா வந்தார். யா நபி எல்லாம் ஆத்தினி ஜாரியத்தின் மின சபி என்றார். எனக்கு ஒரு கைதி கொடுங்கோ, அடிமை பெண்ணில் எனக்கு ஒரு அடிமை பெண் கொடுங்கன்னு கேட்டார். இந்த கனிமத்து பொருள். ஃபகால இத்ஹப் ஃபஹுத் ஜாரியத்தன், போய் எடுத்துக்கோ, ஒரு பெண்ணை எடுத்துக்கோ, ஒரு அடிமை பெண்ணை எடுத்துக்கன்ட்டான். உன் இஷ்டம் பண்ணான். அஹத சஃபியா பின்த் ஹுயை, போனார். ஒரு பெரும் தலைவருடைய மகள் துஹை, சஃபியா அவங்க பேர், அவங்கள எடுத்துக்கிட்டார். அஹத சஃபியா பின்த் ஹுயை, நல்ல குடும்பத்து பொம்பளை. இப்படி திஹ்யா வந்து சஃபியாவை எடுத்துக்கிட்டாரா. ஃபஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இடத்துல ஒருத்தர் வந்து, யா நபி அல்லா ஆத்தைத்த திஹ்யத்த சஃபியா பின்த் ஹுயை சய்யிதத்த குரைலா வன் நலீர் லா தஸ்லஹு இல்லா லக். குரைலாவுடைய தலைவி, நலீருடைய தலைவி அந்த சஃபியாவை போய் நீங்கள் திஹ்யாவுக்கு கொடுத்துட்டீங்களா? தலைவி எதிரிகளுடைய தலைமை விட்டு பொம்பளோ உங்களுக்கு தான் லாய்க்கு, நீங்கள் ஏன் அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆட்சேபனை செஞ்சார். ஆத்தைத்த திஹ்யத்த சஃபியா பின்த் ஹுயை சய்யிதா குரைலா வன் நலீர், பெரிய குடும்பம் அது ஹைபரில், அவங்கள தான் வீழ்த்தப்பட்டிருக்குது. லா தஸ்லஹு இல்லா லக், உங்களுக்கு தான் தகுதியானவங்க அந்த சஃபியா. காலை அப்படியான்னு கேட்டுட்டு உதுஊஹு பிஹா, அந்த சஃபியாவை அழைச்சிட்டு அவரை கூட்டுவாங்க. உதுஊஹு பிஹா. ஃபஜா பிஹா, சஃபியாவோட வந்தார். பலம்மா நல்லற இலைஹா, நபி பார்த்தபோது சஃபியாவை, ஹுத் ஜாரியத்தின் மின சபி கைரஹா, வேற யாரையாவது ஒரு பெண்ணை எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஹுத் ஜாரியத்தின் மின சபி கைரஹா. காலை அனசர்றாங்க. இப்போது சஃபியா நபியுடைய கையில் வந்துட்டாங்க, அடிமை பெண்ணுங்கிற முறையில். ஆத்தகஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் வேலை அந்த பெண்ணை உரிமை விட்டாங்க. அடிமையாக இருந்த அந்த பெண்ணை ஹுர்ராக்குனாங்க. ஹுர்ராஹா ஆக்கி தஸவ்வஜஹா,
அடிமையாக வச்சு அடிமை பெண்ணாக பயன்படுத்திக்கலாம், சான்ஸ் நிறைய இருந்துச்சு. அவரும் அப்படி தான் பயன்படுத்தி போனார் அவர். ஆனால் உரிமையை விட்டு தஸவ்வஜஹா, ஒரு ஹுர்ரான பெண்ணை திருமணம் செய்கிற மாதிரி திருமணம் செய்து கொண்டாங்க. ஹத்தா இதா கான பித்தரீக், பாதையில் வந்து கொண்டிருக்கும்போது சரி, பார்த்தக்கஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال له ثابت சாபித் என்பவர்கள் அனஸ்ட கேட்டாங்களா, ஏன் அபா ஹம்சா, அனஸ் அவர்களே, மா அஸ்தகஹா, என்ன மஹர் கொடுத்தாங்க, சஃபியாவுக்கு என்ன மஹர், மா அஸ்தகஹா, கால நஃப்ஸஹா ஆத்தகஹா, அடிமையாக இருந்தவங்களை போய் உரிமை விட்டாங்களே அதுதான் மஹர். அடிமையை ஹுர்ராக்குறது பெரிய லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளது. ஆத்தகஹா நஃப்ஸஹா வதஸவ்வஜஹா ஹத்தா இதா கான பித்தரீகி ஜஹஸ்துஹா லஹு உம்மு சுலைம் அஹதத்ஹா லஹு மினல் லைல். உம்மு சுலைம் அவர்கள் அந்த பெண்ணை நபி அவர்களுக்காக தயார் செஞ்சு ராத்திரியில் அனுப்பி வச்சாங்க நபியுடைய அறைக்கு. அஸ்பஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரூசன், நபி அவர்கள் புது மாப்பிள்ளையாக ஆயிட்டாங்க. இப்போ அஸ்பஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரூசா, அரூசன்னா புது மாப்பிள்ளை. சொன்னாங்க, காலை பொழுது விடிச்சதுக்கு பின்னாலே, மன்கான இந்தஹு ஷையுன், யார் யார்கிட்ட என்ன இருக்குதோ, மன்கான இந்தஹு ஷையுன், யார் யாரிடம் என்ன இருக்கிறதோ, ஃபல் எஜிபிஹி, கொண்டு வாங்க எல்லாம் சொல்லிட்டு பசத்தன்னை தான் ஒரு விரிப்பை விரிச்சாங்க, ஒரு சுப்பராக விரிச்சாங்க. வஜால ரஜுலு எஜியு பித்தம்ரி வஜால ரஜுலு எஜியு பிசம்னி. ஒருத்தர் வந்து பேரிச்ச பழத்தை கொண்டு வந்தார், ஒருத்தர் வந்து நெய்யை கொண்டு வந்தார். கொண்டு வர ஆரம்பித்தார்னு அர்த்தம். ஒரு மனிதர் தம்ரை கொண்டு வர ஆரம்பித்தார், ஒரு மனிதர் சம்னை கொண்டு வர ஆரம்பித்தார். ஆசிபுகு, நான் நினைக்கிறேன் கது ரக்கர சவிக்க, பொரிமாவையும் கொண்டு வந்தாங்க, பொரிமாவையும் கொண்டு வர ஆரம்பித்தார், வர்த்தமாவே சவீக். ஆலை ஹாசு ஹைசா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து ஹைஸை உண்டாக்குனாங்க. தெரிச்ச போலம், நெய், பொரிமாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஹாசு ஹைசா, ஒன்றாக கலந்து ஹைஸ், அதுக்கு பேர். ஃபகானத்து வலிமத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபி அவர்களுடைய வலிமாவாக இருந்தது. சிம்பிளா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ இஃப்திலாஃபி சரியான கத்தஇ தலீல் இல்லைன்னா இமாம் புகாரி இப்படி தான் போட்டுருவார், நான் எதுக்கு வரும், எந்த தீர்ப்பையும் சொல்ல மாட்டார். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்கபார். இங்கே பாபுல் ஃபஹதி அவுரத்துன் என்று சொல்லலாம், அல்லது அவர் லைசபி அவுரத்தின் கூட சொல்லியிருக்கலாம். அல் ஃபஹுத் அவுரத்துன்னு சொல்லலை, அல் ஃபஹுத் லைசபி அவுரத்தின்னு சொல்லலை. பெரும்பாலான தாபியன்கள், இமாம் அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மத், அபு யூசுப், முஹம்மத் எல்லாம் சொல்கிறாங்க அல் ஃபஹுத் அவுரத்துன். இப்னு அபி ذئبன்னு ஒரு இமாம் இருக்கிறார், தாவூது லாஹிரி இருக்கிறார், இமாம் அஹமது ஒரு 2 ரிவாயத்தில் ஒரு ரிவாயத்தில்.
இவங்கெல்லாம் லைசபி அவுரத்தின் பட்டியலே உள்ளவங்க. அப்போ நமக்கு தெரியும், அடிச்சு தெரியும், இமாம் மாலிக் இடத்துல தொடை அவுரத்து இல்லைன்னு சொல்லி. ஆதாரம் என்ன அவங்களுக்கு அவுரத்து இல்லைங்கிறதுக்கு? நம்ம படித்த இந்த ஹதீஸில் அன்னசோட ரிவாயத்தில் அன்ன ருக்குபத்தி இல்லை தமஸ்ஸு ஃபஹத நபி இல்லா சும ஹசர் அல் இசார், இதுதான் அவங்களுக்கு ஆதாரம். அனசுடைய முட்டுக்கால் நபியுடைய தொடையில் முட்டுச்சு, ஒரு ஆதாரம். ஹசர் அல் இசார், இசாரை அகற்றினாங்க, ரெண்டாவது ஆதாரம். நம்ம சொல்கிறோம் இந்த ஆதாரம் சரியில்லை. ஒன்று ரிவாயத்தில் இருக்குது முஸ்லீமில், கதமி தமஸ்ஸு கதம ரசூல் இல்லான்று முஸ்லீமில். ருக்குபத்தி நபியுடைய தொடையை முட்டுச்சு, அங்கே இருக்கு என்னுடைய பாதம் நபியுடைய பாதத்தை தொட்டுச்சுன்று. அப்போ நோக்கம் என்னண்டா பாதம் தான். இதான் ஜாலிஹத்தினால் பத்தல இஸ்திதலால். நீங்கள் சொல்கிற ரிவாயத்தம் இருக்குது, உங்கள் பவரில் இன்னொரு ரிவாயத்தம் இருக்குது, எனவே ரெண்டும் மோதுது. முட்டுக்காலை கொண்டு பாத நோக்கமா, பாதத்தை கொண்டு முட்டுக்கால் நோக்கமான்னு சொல்லி, எனவே இந்த ஆதாரம் சரியில்லை. இதா ஜாலிஹத்தினால் பத்தல இஸ்திதலால். ரெண்டாவது சொல்கிறோம், அப்படியே வச்சுக்கோமே, உங்கள் முழங்கால் முட்டுக்கால் நபியுடைய தொடையில் போய் பட்டுச்சு முட்டுச்சு என்று சொன்னால், துணிக்கு மேலே துணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க, துணிக்கு மேலே பட்டிருக்கும். இதுக்கும் சான்ஸ் உண்டு தானே? துணியை ஆற்றி விட்டு அதுக்கு பின்னாலே ஏன் பட்டிருக்கு? இல்லை. ரெண்டாவது ஆதாரம் ஹசரல் இசார், மேலேயே சொல்லிட்டேன். சில பேர் சொல்கிறாங்க இதை ஹுசிரன் படிக்கணும். ஹசர ஆற்றினார்கள், ஹுசிர நம்முடைய இஃப்தியார் இல்லாமல் நடக்கிறதுக்கு பேர் ஹுசிர. மஜூல் சீகாவில் அகன்று விட்டது. இன் ஹசர் அல் இசார் முஸ்லீமில் இருக்குது. எனவே இமாம் புகாரி தனக்கு ஆதாரமாக டீக்கா சொல்லாமல் அதுவும் கூட இதுவும் கூடன்னு சொல்லி எந்த ஹதீஸை எடுத்து சொல்கிறாங்களோ அந்த ஹதீஸில் உண்டான பிரச்சனைக்குரிய லஃப்ஸுகளுக்கு நாம் விளக்கம் சொல்லிட்டோம். எனவே தொடை அவுரத். பாபு ஃபீகம், எத்தனை ஆடையிலே துசல்லில் மரா, ஒரு பொம்பளை தொழுவணும். ஆம்பளைக்கு படிச்சுட்டோம், ஒரே ஒரு ஆடையே போதும். பொம்பளைக்கு குறைந்தது எத்தனை ஆடை? ஃபீகம் துசல்லில் மராத்து மின சியாம். இக்ரிமா சொல்கிறாங்க, லவ் வாரத் ஜசதஹா ஃபீ தௌபின் ஜாஸ. 1 2லாம் பிரச்சனை இல்லை, ஒரு ஆடையாக இருந்தாலும் தலையிலேருந்து கால் வரைக்கும் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் பஸ் போதும். முடியுமா முடியாதா? பெரிய ஒரு துப்பட்டி எடுத்து தலையிலேருந்து மேலே கீழே வரைக்கும் போட்டு விட்டு தொழுவலாம் தாராளமா. அவளுடைய ஜசதை ஒரு ஆடையில் அவள் மறைத்து விட்டால், வாரத்தின மறைத்து விட்டால் ஜாஸ. قال حدثنا ابو اليمان قال اخبرنا شعيب عن الزهري قال اخبرني عروه ان عائشه قالت لقد كان رسول الله صلى الله عليه وسلم يصلي الفجر. ஃபஜ்ர் தொழுவாங்க. ஷஹீத மாஹோ நிசாவுன், நபியோடோ பெண்கள் எல்லாம் கலந்து கொள்வாங்க தொழுகையில். மோமினாத்தி முத்தலஃபி ஆத்தின் ஃபீ முரூத்திஹின்ன,
அவங்களுடைய போர்வைகளிலே துப்பட்டிகளிலே தன்னை சுற்றி கொண்டு சும்மா எரிச்சு ஏன்னா இலா யூத்திகின்ன தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. மா யாரிஃபு ஹுன்ன அஹதன், யாரும் அவங்கள அறிஞ்சிக்க முடியாது. எந்த பொம்பளை போகிறாங்க, எந்த பொம்பளை வராங்க. இருட்டில் தொழுவணும் என்பதற்கு இந்த ஹதீஸை ஆதாரம் காமிப்பாங்க. அவங்க நல்லா இருட்டிலையும் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இருட்டில் யாரை கண்டுபிடிக்க முடியும்? நம்ம சொல்கிறோம், ஏங்க போய் கஷ்டப்படுறீங்க? துப்பட்டி போட்டுட்டு வந்துருக்கோம், யாருக்கு தெரியும்? அவங்க தான் முருகத்தை போட்டிருக்கிறாங்களே, புர்கா போட்டு வந்திருக்கிறாங்க. புர்கா போட்டு வந்திருக்கிற பொம்பளை எந்த பொம்பளையும் தெரியுமா? வேண்டுமானா அந்த புருஷனுக்கு வேண்டாம் தெரியும். புருஷனுக்கு தெரியவே கஷ்டமாக இருக்குது. புர்காலாம் போட்டுக்கிட்டு மூக்கு மூடிக்கிட்டு வந்தால் நம்ம பொண்டாட்டி தான் வராங்கிறது கிட்ட வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியறதில்லை. ஆகவே இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி இருட்டில் வந்தாங்கன்னு வச்சுக்கலாம். நாங்கள் சொல்கிற மாதிரி புர்கா போட்டுட்டு வந்தாங்க, எனவே யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. நிறுத்துக்கு பண்ணுமா முருத், சாதர், துப்பட்டி, போர்வை.